தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 11/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 24 அதிகாரம் 1 சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கியிருந்தார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று இந்த 24 அதிகாரம் 1 பார்க்கின்றோம். எதற்காக சகல காரியங்களிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வந்தார் என்று பார்த்தோமானால், ஆபிரகாம் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். ஒரு காரியத்தில் கூட அவருக்கு கீழ்ப்படியாமல் இல்லை. தனது அருமையான மகன் வயது முதிர்ந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்த அந்த மகனை கூட சோதிப்பதற்காக எனக்காக பலியிடுவாயா என்று கேட்ட உடனே மறுபெயர்ச்சி பேசாமல் பலியிட துணிந்தான். பிரியமானவர்களை, இப்படி கர்த்தருக்காக அனைத்தையும் கொடுக்க தனது உடல் உள்ள ஆன்மம் தனது சொத்து சுகங்கள் தனது பிள்ளைகளை கூட கொடுப்பதற்கு அவன் தயங்கவில்லை. இப்படி கர்த்தரை மட்டுமே முழுமையாக சார்ந்து எனக்கு நீர் மட்டுமே போதும் என்று கர்த்தரிடத்தில் மிகவும் விசுவாசம் உள்ளவனாக இருந்த அந்த ஆபிரகாமைத்தான் கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று இந்த அதிகாரத்தில் பார்க்கின்றோம். கர்த்தர் நம்மிடமும் அந்த ஒன்றைத்தான் எதிர்பார்க்கின்றார். பிரியமானவர்களே, நாம் எதற்கும் நம் எதிர்பார்ப்போடு இது எனக்கு வேண்டும், இது எனக்கு என்று நாம் எதையுமே நினைக்காமல், இது அனைத்தும் கர்த்தருக்குரியது, நம்முடைய அனைத்தும் கர்த்தர் இப்பொழுது நமக்கு தந்திருக்க எதுவுமே நமக்கு சொந்தமானதல்ல. யோசித்து பாருங்கள், நாம் பிறக்கும் பொழுது எப்படி வந்தோம்? ஒரு உடம்பில் ஒரு துணி கூட இல்லாமத்தான் நிர்வாணமாக வந்தோம், அப்படித்தானே? அதே போல் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சேரும் பொழுது நம்ம என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு பொட்டு நகை கூட நம் உடம்பில் வைக்க மாட்டார்கள். ஏதோ அசிங்கப்படக்கூடாது என்பதற்காக ஒரு உடையை மட்டும் உடுத்தியிருப்பார்கள், அப்படித்தானே? இப்படித்தான் ஒன்றுமில்லாமல் வந்தோம், ஒன்றுமில்லாமல் தான் செல்வோம். இப்பொழுது வரை நாம் கர்த்தர் தந்திருக்கின்ற ஆசீர்வாதம் எவ்வளவு பார்த்தீர்களா? இது நமக்கா சொந்தம்? அவருக்குரியது தானே? எப்படி நாம் நினைத்தோம் என்றால், கர்த்தர் நம்மில் மகிழ்ந்து சகல காரியங்களிலும் ஆபிரகாமை போன்று, ஏன் அவரை விட அதிகமாக கூட நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாயுள்ளார். பிரியமானவர்களே, ஆகவே இந்த லென்த் நாட்களில் நாம் நினைக்க வேண்டியது ஒன்று, நான் வெறுமையாக வந்தேன், வெறுமையாகவே செல்வேன். இப்பொழுது வரை கர்த்தர் தந்திருக்கின்ற எல்லா ஆஸ்திகளும் அந்தஸ்துகளும் எல்லாம் அவருக்கு உரியது. அவர் இலவசமாக இறக்கப்பட்டு எனக்கு தந்துள்ளார். இது எனக்குரியது அல்ல, இது கர்த்தருக்குரியது என்று நாம் மனமாற நினைத்து அவர் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு நாம் அனுதினமும் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் பிரியப்படுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் இந்த நேரத்தில் இருந்து நாமும் நம்முடைய அனைத்தும் அவருக்கு மட்டுமே சொந்தம், அவர் நமக்கு தந்துள்ளதை நாம் பயன்படுத்துகின்றோம், அவ்வளவுதான் என்று நினைத்து அனைத்தையும் அவரிடமே சரணடைவோம், அனைத்தும் அவருக்குரியதை என்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய நினைவை ஆசீர்வதித்து ஆபிரகாமை போன்று சகல காரியங்களையும் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசீர்வதிப்பார்.
ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து வருவதற்குரிய காரணத்தை புரிந்து கொண்டோம் அப்பா. இதே போன்று நாங்களும் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அனைத்தும் எங்களுக்குரியதல்ல, உமக்குரியது என்று உணர்ந்து அர்ப்பணிக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுக்கு ஒரு மனத்தாழ்மையை தாங்க, மேட்டிமை எடுத்து போடுங்க. பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக மாற்றுங்க. இதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆபிரகாமை போன்று சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து அவர் விசுவாசமா உள்ளவராக வாழ்ந்தது போன்று எங்களையும் விசுவாச வீரர்களாக வீராங்கனைகளாக மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.